எல்லாரும் இப்படி இருக்கிறியா? படுக்க வேண்டியதானே? சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போன்னு இருக்கங்க. அம்மா பத்மினி எங்க? பத்மினியா? ஆமா அண்ணா வருவல. ஏமா எல்லாரும் சிரிக்கிறிய? பத்மினி யாரு கூடியா? லட்சுமி. ஒன்னியதான் பத்மினின்னு சொல்லியா? கல்யாண வீடுனா கொஞ்சம் கலகலப்பா இருக்கணும்ல. சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணாம படுங்கம்மா, காலையில எழும்பணும். சரிக்க, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் படுக்கும். லட்சுமிக்கா நீங்க விளையாட வரீங்களா? இவாட்ட பேச்சு கொடுத்தா நம்ம மரியாதை தான் குறையும். சத்தங்கட்டமா படுத்து உறங்கிடணும். ஏக்க வரலமா. சரி ஏக்க விளையாடுமா? சின்ன பொண்ணு, விளையாடியதா இருந்தா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்கம்மா. சத்தத்தொல்ல உறங்க முடியாது, காலையிலேயே முழிக்கணும். ஏக்க சத்தம் போடாம இங்க படுத்து கிடந்தது விளையாடுவோம், நீங்க உறங்குங்க. ஞானி. எல்லாரும் படுங்க. ஏக்க என்ன விளையாட்டுக்க? டீம் பிரிச்சு சரியா? நானும் வசந்தி அக்காலும் ஒரு டீம், நீனும் அனுவும் ஒரு டீம். சின்ன பொண்ணு நான். நீதான் நடுவர், மார்க் போடணும்னு. இப்போ விளையாட்டு என்னன்னா, நானும் வசந்தி அக்காவும் கையில ஈக்கள் வச்சுக்கிட்டு கட்டிலுக்கு மேல இருக்க லட்சுமி அக்காவை கட்டிலுக்கு கீழே இருந்து ஒரு ஆள் ஈக்கள் எடுத்து குத்துவோம், ஒரு ஆள் குத்துற மாதிரி நடிப்போம். இதுல யாரு லட்சுமி அக்கால உண்மையிலே குத்துனான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். படுங்க. பத்மினி மாதிரி இருக்கிறியக்க, அதை சொன்னா கோவப்படுறிய.